ஹாய் டு மை சோல் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நிழல் தேடல் பயணத்தோட 3வது அத்தியாயம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் சுளிர்ந்து இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமானது. பொறாமையின் செய்தி. யாராவது முன்னேறும் போது நமக்குள்ள ஒரு சின்ன சுருக்குன ஒரு உணர்வு வரும் பாருங்க. அது கெட்டது இல்லைங்க, அது உங்க மனசு உங்களுக்கு சொல்ல வர ஒரு மெசேஜ். இன்னைக்கு இந்த 5 கார்ட்ஸை வச்சு மத்தவங்களை பார்த்து நீங்க பொறாமப்படும் போது உங்க மனசு நிஜமாவே எதை நோக்கி இயங்குதுன்னு பாத்துடலாம். ஓகேங்க, பொறாமை இந்த வார்த்தையை கேட்டாலே நாம ஐயோ நான் அப்படி இல்லைன்னு பில்டப் கொடுப்போம். ஆனா உண்மைய சொல்ல போனா பொறாமைங்கிறது உங்க மனசு காட்டுற ஒரு ஜிபிஎஸ் மேப் மாதிரி. மத்தவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லையேங்கிற இயக்கம் தான் அது. ஃபர்ஸ்ட் கார்டு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டை பாருங்க. மத்தவங்க தாராளமா மத்தவங்களுக்கு உதவி செய்யறத பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நெருடல் வருதா? நீங்க பொறாமப்படுறது அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து இல்ல, நம்ம கிட்டயும் மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு வசதி இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் தாங்க அது. 2வது கார்டு தி ஸ்டார். மத்தவங்க சோசியல் மீடியால ஷைன் பண்றத பார்க்கும்போது ஒரு சின்ன பொறாம வருமே, அது அவங்க மேல இருக்கிற கோபம் இல்ல, எனக்கும் ஒரு நம்பிக்கை வேணும், என் வாழ்க்கை எப்ப பிரகாசிக்கும்னு உங்க மனசு கேட்கிற கேள்விங்க. 3வது கார்டு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அவனுக்கு மட்டும் எப்படிடா லக் அடிக்குதுன்னு யோசிப்பீங்க. இங்க உங்க பொறாம சொல்ற செய்தி என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. சக்கரம் சுழலணும்னு நம்புறீங்க, ஆனா அது ஏன் இன்னும் சுத்தலையே அப்படிங்கிற ஆதங்கம் தான் அந்த பொறாம. 4வது கார்டு குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். யாராவது ரொம்ப செட்டில் ஆகி நிம்மதியா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு புகைச்சல் வரும். உண்மையிலேயே உங்க மனசு ஏங்குறது அந்த ஸ்டெபிலிட்டி அப்புறம் பாதுகாப்பான வாழ்க்கைக்காகத்தான். அந்த ராணி மாதிரி நீங்களும் உங்க சாம்ராஜ்யத்தை ஆளணும்னு ஆசைப்படுறீங்க. அத தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 5வது கார்டு 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இதுதான் முக்கியமான இடம். ஜெயிக்கிறவங்களை பார்க்கும்போது வர்ற பொறாம நீங்க ஏங்குறது அந்த வெற்றிக்காக மட்டும் இல்ல, நானும் ஒரு திறமையானவன் அப்படின்னு நிரூபிக்க நினைக்கிறீங்க. சோ பொறாமங்கிறது ஒரு வில்லன் இல்லைங்க, அது உங்க தேவையை சொல்ற ஒரு சிக்னல். நீங்க மத்தவங்களை பார்த்து பொறாமப்படும் போது உங்க மனசு எனக்கும் அங்கீகாரம் வேணும், எனக்கும் பாதுகாப்பு வேணும்னு கத்துது. அடுத்த முறை பொறாம வரும்போது எனக்கு அவன் மேல கோபம் இல்ல, எனக்கு இந்த விஷயம் தேவைப்படுதுன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லி பாருங்க. அந்த ஏக்கத்தை உங்க முன்னேற்றத்திற்கான எரிபொருளா மாத்துங்க. மத்தவங்க மெழுகுவர்த்தியை அணைக்க நினைக்காதீங்க, உங்க மெழுகுவர்த்தியை ஏத்த வழிய பாருங்க. நான் எதை நோக்கி ஏங்குற இந்த ஒரு கேள்வி உங்க நிழலை வெளிச்சமா மாத்திடும். பொறாமைய ரசிங்க, அது உங்க ஆசைகளை உங்களுக்கு அடையாளம் காட்டும். உங்க நிழல் தேடல் இன்னைக்கு ஒரு படி முன்னேறி இருக்கு. மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைங்க, ஏன்னா நீங்களும் ஒரு ஸ்டார் தான். நாளைக்கு 4வது எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜில்லுன்னு இருங்க. பாய்.